தமிழ் அறிஞர் ஆருயிர் அண்ணன் கலைஞர் அவர்களே, அறிஞர் அண்ணாவிற்கு டச்ஸ்டோனாய் உரைகல்லாய் இருந்து ஆருயிர் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு பக்கபலமாக திகழ்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அவர்களே, கழகத்தின் இளைஞர் பட்டாளத்தின் இளைஞர் படையின் தலைமை தளபதி, கழகத்தின் பொருளாளர் இளந்தலைவர் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்களே, எனக்கு முன்னாலே உரை நிகழ்த்தி விடைபெற்றிருக்கின்ற அருமை நண்பர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் முன்னோடிகளே, எதிரே வெள்ளமென திரண்டிருக்கின்ற கலைஞரின் உடன்பிறப்பு தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, தளபதியின் ஈட்டி முனைகளாம் இளைஞரணி தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கழக தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு அண்ணா விருதை வழங்கி பாராட்டுரை நல்கிய போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதே மகிழ்ச்சியை, அதைவிடவும் அதிக மகிழ்ச்சியை இன்று அடைகிறேன் என்பதற்கு முதல் காரணம் நாடும் ஏடும் என்ற தலைப்பில் என்னை பேச பணித்திருக்கிறீர்கள். இதே தலைப்பில் 1945 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் பேசினார்கள். அந்த தலைப்பை அண்ணாவின் விருதை வழங்கியதோடு இல்லாமல் அண்ணா பேசிய அதே தலைப்பில் பேசு என்று பணித்தீர்களே, உங்கள் காலடியில் என்னுடைய வணக்கத்தை குவிக்கிறேன். அண்ணா அவர்கள் அன்று பேசிய போது ஒன்றை சொன்னார்கள், ஏக்கத்தோடு சொன்னார்கள், தொல்காப்புகள் தொல்காப்பியத்தை தமிழர்களின் மூத்த இலக்கணமாக திகழ்கிற தொல்காப்பியத்தை நான் படித்ததில்லை என்று கூச்சப்படுகிறேன் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு காரணத்தை சொல்ல வருகிற போது அது பழம்பெரும் இலக்கணம். அதிலே வழக்கிழந்த மொழிகள், வழக்கிழந்த சொற்கள் ஏராளம். போன்ற சாமானிய தமிழறிவு படைத்த சாமானியர்கள் தொல்காப்பியத்தை படிக்க முடியாது. என்னை போன்ற சாதாரண தமிழறிவு படைத்தவர்கள் படித்து சுவைக்கக்கூடிய வகையில் அந்த தொல்காப்பிய நூலை எளிமையாக்கி தர எந்த புலவரும் முன் வந்ததில்லை என்று ஏக்கத்தோடு சொன்னார். அது மட்டுமில்லை, அதே பேச்சில் அறிஞர் அண்ணா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், பொதுமறை திருக்குறள் எல்லா நாட்டினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லோருக்கும் பொதுவான அறத்தை சொல்கிற திருக்குறளை தந்தவர் திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவரையே மதச்சேற்றில் அழுத்தினார்கள் புலவர்கள். இடைக்காலத்தில் எங்கள் மதத்தை சார்ந்தவர் திருவள்ளுவர், எங்கள் மதத்தை சார்ந்தவர் திருவள்ளுவர் என்றெல்லாம் சொல்லி மதத்தை அழுத்தினார்கள். நியாயமா என்று கேட்டார்கள். அருமை நண்பர்களே, அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஏக்கத்தை, தொல்காப்பியத்தை சாமானிய தமிழர்களாகிய நாம் படித்து சுவைக்கிற அளவிற்கு எளிமைப்படுத்தி தொல்காப்பிய பூங்காவை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அது மட்டுமில்லை, வள்ளுவரை பொதுமறையாகவே எந்த மதச்சேற்றிலும் சிக்காமல் அவரை காப்பாற்றி குறளோய்வையும் தந்தவர், அண்ணாவின் ஆதங்கத்தை போக்கியவர் அண்ணன் கலைஞர் அவர்கள்தான். அது மட்டுமில்லை, சங்க இலக்கியங்களை சாமானியர்களாகிய நாங்கள் படித்து சுவைக்கிற அளவிற்கு சங்கத்தமிழை தந்தவர் வேறு எந்த புலவரும் இல்லை.
நம்முடைய தலைவர் கலைஞர் தான். நாடுகளில் மகத்தான மாற்றங்களை ஏற்பாடு செய்கின்றவை ஏடுகள் தான். நாடுகளில் புரட்சியை உருவாக்குகிறவை ஏடுகள் தான். உலக வரலாற்றில் முதல் புரட்சி, பெரும் புரட்சி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ற இலட்சியத்தை வைத்து நடந்த அந்த பிரெஞ்சு புரட்சி இருக்கிறது அல்லவா, அந்த புரட்சியை உருவாக்கியது மாண்டெஸ்கியோ, வால்டேர் என்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள். அவர்களுடைய ஏடுதான் பிரெஞ்சு புரட்சியை ஏற்படுத்தியது. ஏன் எழுந்தது யுக புரட்சி என்று பாடினாரே பாரதியார். 1917 ரஷ்யாவில் நடைபெற்றதல்லவா அந்த புரட்சி, அந்த பொது உடைமை புரட்சி. அந்த புரட்சியை ஏற்படுத்தியது யார்? அறிவியல் சிந்தனையாளன் கார்ல் மார்க்ஸனுடைய ஏடுகள் தான். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அண்ட் டேஸ் கேபிட்டல் என்ற ஏடுகள் தான் அருமை நண்பர்களே அந்த புரட்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அதெல்லாம் இருக்கலாம், நம்முடைய கதை என்ன? நான் தெளிவாக திட்டவட்டமாக பெருமையோடு சொல்லுவேன், நம்முடைய இயக்க வளர்ச்சிக்கும் ஏற்றத்திற்கும் உயர்விற்கும் கழக ஏடுகள் தான் காரணம். அதில் முதல் ஏடு என்ன பாடுபட்டார்கள் தெரியுமா? அருமை நண்பர்களே, இன்றைக்கு நீதி கட்சி என்கிறார்களே, அந்த நீதி கட்சி அதிகாரபூர்வமான பெயர் அல்ல, தென்னிந்திய நல உரிமை சங்கம். அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்திற்கு ஒரு ஆங்கில ஏடு வேண்டும். தமிழில், மலையாளத்தில், அதே போலவே தெலுங்கில், ஆங்கிலத்தில் இந்த ஏடுகள் வேண்டும் என்று சொல்லி ஜஸ்டிஸ் என்ற ஏட்டை ஆரம்பிக்க விரும்புகிறார்கள். அதுதான் முதல் தொடக்கம். கருணாகர மேனன் என்பவர் ஏடு எழுதி கொண்டிருந்தார். அவருடைய அச்சகத்தை விலைக்கு வாங்கி அந்த கருணாகர மேனனை ஆசிரியராக இருங்கள் என்று சொல்லி ஒப்பந்தம் செய்து கொண்டு தொடங்க போகிற நேரத்தில் திடீரென்று மறுத்து விடுகிறார் கருணாகர மேனன். அப்படி மறுத்ததற்கு காரணம் யார் தெரியுமா? ஐரிஷ் பிராமணி என்று சொல்கிற அன்னி பெசன்ட்டும், அதை போலவே நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காலத்தில் எதிர்த்து வந்த சத்தியமூர்த்தி ஐயர் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து, அப்போது கோபம் கொப்பளித்தது, ஆத்திரம் பீரிட்டது டி.எம். நாயர் அவர்களுக்கு. அவர் கிடக்கிறார், நான் நடத்துகிறேன் ஆசிரியராக இருந்து, நீங்கள் 1 பைசா ஊதியம் தர தேவையில்லை என்று ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில ஏட்டை டி.எம். நாயர் நடத்தினார். அருமை நண்பர்களே, அந்த கட்சியின் பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் யாருக்கும் எடுபடவில்லை. ஜஸ்டிஸ் பார்ட்டி அல்லது நீதி கட்சி என்ற பெயர் தான். ஒரே ஒரு வரியோடு முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் சொல்கிறேன், முரசொலி என்ற ஒரே ஒரு, நாம் அந்த காலத்தில் 75 பத்திரிகைகள் வந்தன. ஆனால் இப்போது நமக்கு இருக்கிற ஏடு முரசொலிதான். இந்த முரசொலி என்ற நாளேடு இல்லை என்றிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? அப்போது கடுமையான சென்சார்ஷிப், கலைஞர் அவர்களுடைய கார் ஓட்டுகள் நின்று விடுகிறார்கள், அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் கார் ஓட்டுகிறார்கள், தணிக்கை முறை. அப்போது கார் ஓட்டி கண்ணப்பன் கைதி என்று செய்தியை வெளியிடுகிறார். அது என்ன என்றால், யாரோ ஒரு கார் ஓட்டி, இந்த அதிகாரிகள், தணிக்கை அதிகாரிகள் அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் கடைக்கோடியிலே இருந்த தொண்டன் புரிந்து கொண்டான், கண்ணப்பன் கைதியாகிவிட்டார் என்று. யார், எத்தனை பேர் எங்கே கைதி தெரியாது யாருக்கும். நம்முடைய தளபதி அவர்களையும் கொள்கை விளம்பி என்கின்ற
நம்முடைய மாறன் MP அவர்களையும் கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். சித்திரவதைக்கு ஆளானார் நம்முடைய தளபதி. இந்த செய்தியை வெளியிட முடிந்ததா? இல்லை. ஒரு முறை அண்ணன் கலைஞர் அவர்களுடைய ராஜதந்திரமும் முரசொலியும் தான் திமுக கழகத்தை கட்டி காப்பாற்றி வருகின்றன என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சிறையிலே இருக்கிறோம் யாருக்கும் தெரியாது. ஒரு வாய்ப்பு, அண்ணாவின் பிறந்த நினைவு நாள், அந்த நினைவு நாளுக்கு அண்ணாவின் சமாதிக்கு மலர் வளையம் வைக்க வர முடியாதவர்கள் என்று பட்டியல் கொடுக்கிறார். அந்த பட்டியலை அந்த அதிகாரிகள், தணிக்கை அதிகாரிகள் சாதாரணமாக விட்டுவிட்டார்கள். அந்த பட்டியலில் இருந்தவர்களெல்லாம் மிசா கைதிகளாகிவிட்டார்கள் என்ற உண்மையை அறிவித்தது நம்முடைய முரசொலி ஏடுதான். ஆகவே அந்த ஒரு ஏடுதான் தலைவரும் அந்த ஏடும் தான் நமக்கு இருக்கிற வலிமை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சமூக நீதி போரில் திமுக என்ற தலைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் உரையாற்றுவார்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரின் இதயங்களிலே வீற்றிருக்கக்கூடிய